21,463 மாணவிகள் புதுமை பெண்களா, 19,376 மாணவர்கள் தமிழ் புதல்வனா மாசம் 1000 ரூபாய் பெற்று கல்லூரிகள் படிக்கிறாங்க. 4,66,841 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். நான் முதல்வர் திட்டத்தில் 1,57,200 மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. நான் முதல்வர் திட்டத்தில் 1,57,200 மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. இந்த விழா மூலமா நகர்ப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தில் 1,802 வீட்டுமனை பட்டா உட்பட 23,240 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம். இப்படி இதுவரைக்கும் 42,793 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தில் 19,81,857 பேருக்கு பரிசோதனை செஞ்சு நோய் கண்டறியப்பட்டு 6,78,674 பேரோட வீட்டுக்கு போய் மருந்துகளை வழங்கிட்டு இருக்கிறோம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் 17,772 பேரோட உயிர்களையும் அவங்க குடும்பத்தோட நம்பிக்கையிலையும் காப்பாற்றி இருக்கிறோம். இதெல்லாம் முத்திரை திட்டங்கள்ல சிலதை மட்டும்தான். இதையெல்லாம் கடந்து அந்தியநல்ல புதிய உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக கட்டடம், பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவ கட்டடம், 106 பல்வேறு மருத்துவ கட்டடங்கள் கட்ட 54,57 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி 52 கட்டடங்களை உங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 54 கட்டடங்களும் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அதேபோல் போலூர், தண்டராம்பட்டு, செங்கம், வந்தவாசி மற்றும் வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைகள்ல அவசர கால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்புக்கான கட்டடங்களை கட்டி இருக்கிறோம். திருவண்ணாமலைய மாநகராட்சியா தரம் உயர்த்தணும். திருவண்ணாமலையில புதிய மினி டைடல் பூங்கா கட்டி இருக்கோம். இப்படி சொல்ல சொல்ல பெருமை கொள்ளக்கூடிய வகையில் திட்டங்கள், சொல்லி சொல்லி தீராத திட்டங்கள்னு நம்ம திராவிட மாடல் அரசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து செய்யத்தான் போறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு உதாரணமா சில அறிவிப்புகளை செய்ய போறேன். என்ன அறிவிப்புனா, முதல் அறிவிப்பு, இந்த மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக சேத்துப்பட்டு வட்டம் ஏந்தல் கிராமத்தில் 12 கோடி ரூபாய் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கலசப்பாக்கம் வட்டம் பர்வதமலை அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். மூன்றாவது அறிவிப்பு, புதுசா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். நான்காவது அறிவிப்பு, வந்தவாசி வட்டம் கீழ் சீசமங்கலம் கிராமத்தில் 2.02 ஹெக்டர் பரப்புல வீரிய ஓட்டுரக பிடித்தட்டு காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் புதிய உயர் தொழில்நுட்ப நாற்றங்கால் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். இதன் மூலம் கீழ் சீசமங்கலம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம விவசாயிகளும் பயனடைய போறாங்க. ஐந்தாவது அறிவிப்பு, வேளாண்மை உழவர் நலத்துறையின் திட்டங்கள், தொழில்நுட்ப ஆலோசனைகள், தரமான இடுபொருட்கள் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து சேவைகளையும் விவசாயம் ஒரே இடத்துல பெற்று பயனடையக்கூடிய விதமா
திருவண்ணாமலை மாவட்டம் மடையூர்ல 3,94,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும். 6வது அறிவிப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல்ல நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பயிர்களின் உயர் விளைச்சல் ரக சான்றளிக்கப்பட்ட தரமான விதைகளை விவசாயிகளுக்கு காலத்தை வழங்கிட 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கக்கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையம் 2,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். 4 அறிவிப்புகள் இங்கு புதுசா நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அறிவித்து விட்டு அத்தோடு முடிஞ்சு நாங்கள் போயிட மாட்டோம். அது எப்படி நடக்குது, எப்போ ஆரம்பிக்க போறாங்க, எப்போ டெண்டர் விட போறாங்க, எப்போ அடிக்கல் நட்ட போறாங்க, அவருடைய பணி எப்போ தொடங்க போகுது, அதை அடிக்க போறாங்க, எப்போ டெண்டர் விட போறாங்க, எப்போ அடிக்கல் நட்ட போறாங்க, அவருடைய பணி எப்போ தொடங்க போகுது, அது எப்போ முடிய போகுது என்பதை கண்காணித்து அதை முடிக்கிற வரையில நானும் தூங்க மாட்டேன், வேலும் தூங்க மாட்டாரோ, இங்க இருக்கக்கூடிய அதிகாரியும் தூங்க விட மாட்டோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பம்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடும் வளரணும், அதுக்காக தான் உழைக்கிறோம். ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல, குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கோம். இதுதான் திராவிட மாடல்.